அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம மகாபாரதத்தில் சபா பருவம் பகுதி 16 பார்க்க இருக்கிறோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வாங்க கதைக்குள்ளே போகலாம். திரௌபதி யுதிஷ்டனை பார்த்து, நான் இப்போது தங்களில் பாதி சுதந்திர புருஷனாக தாங்கள் பக்கத்தில் இருக்கும்போது என்னால் என்னையே பணயமாய் நினைத்து கூட பார்க்க முடியாது. அதே போல் உங்களையும் பணயமாக வைக்க முடியாது. இப்போது நான் இருமுறை ஆடுவேன் என்று சொல்லியபடி 2ஆம் ஆட்டம் ஆட வழி கேட்டு தங்கள் முன் நிற்கிறேன். தர்மத்தை உணர்ந்த தாங்கள் எனக்கு 2ஆம் முறை ஆட அனுமதியையும் பணயம் வைப்பதற்கு வழியையும் காட்டுங்கள்னு சொல்கிறா. அதுக்கு யுதிஷ்டர், திரௌபதி, உன்னை நன்கு உணர்வேன். நாம் இருவரும் பணயமாய் 2ஆம் ஆட்டத்துக்கு உட்படுவதை தவிர எனக்கு வழி ஏதும் தெரியவில்லை. சூதில் 1க்கு 2ஆய் வெற்றி பெறுவாய் என் ஆசிகள்னு சொல்கிறாரு. மன்னரே, 2ஆம் முறை ஆடுவேன் என்று கூறி தர்ம சங்கடத்தில் இருந்த எனக்கு யுதிஷ்டர் அனுமதி கொடுத்து பணயத்திற்கு தன்னையும் என்னையும் காட்டிவிட்டார். அவர் சொன்ன வார்த்தைப்படி 1க்கு 2 என்றபடி எங்கள் இருவரையும் பணயமாய் வைத்து மற்ற 4வரையும் மீட்க 2ஆம் ஆட்டத்துக்கு நான் தயார் என்றாள். துரியோதனனுக்கு தான் நினைத்தபடி பாண்டவர் மீதி 4வரை மட்டும்தான் இவள் கேட்கிறாள். இந்த முறை மாமா தோற்றாலும் நமக்கு வெற்றிதான், நாடு முழுவதும் நமக்கு தான்னு மனம் குதூகலிக்குது. சகுனி மனதில் கலக்கமோட இருக்கிறான். இப்போது எனது இடது மடியில் இருக்கும் இன்னொரு பகடக்காயை முன்பு மாண்ட என் முன்னோர்கள் எலும்பில் செய்து அதற்கு சக்தியூட்டி என் எண்ணப்படி எண்கள் விழும்படி செய்திருக்கிறேன். இதை எடுத்து ஆடலாம். ஆனால் திரௌபதி அதோ அனாதையாய் கிடக்கும் அந்த கட்டொழிந்த செந்நிற காய்களை வைத்து மறுமுறையும் ஆடுவேன்னு சொல்லிவிட்டால் நான் ஒன்றும் செய்ய முடியாது. இதற்கு என்ன வழி என்று சகுனி யோசிக்கிறான். சகுனி அவர்களே, 2வது ஆட்டத்துக்கு நான் தயாராகிவிட்டேன். பகடை ஆட்டத்தில் தங்களின் முதல் அஸ்திரம் தோற்றுவிட்டது. இந்த 2ஆம் ஆட்டத்துக்கு 2ஆம் அஸ்திரம் இருந்தால் அதை எடுத்து தாங்கள் பிரயோகிக்கலாம். அது மற்றொரு செந்நிறக்காயானாலும் சரி, அல்லது தந்தம் போன்ற வெண்ணிறக்காயானாலும் சரி, தங்கள் விருப்பம்னு கூறுறா. பகடையாட வந்த சகுனி ஆடி போய்விட்டான். இவள் யுத்தத்தில் எதிர்வரும் அஸ்திரத்தை பார்த்து அதை முறியடிக்கும் அஸ்திரத்தை பிரயோகிக்கும் வீரனை காட்டிலும் அடுத்த அஸ்திரமான உன் வெள்ளைக்காயை எடு என சூளுரைக்கிறாளே, இதையும் இவள் வென்று விடுவாளோ? எப்படியோ அடுத்த அஸ்திரத்தை எடுன்னு கூறி இடது மடியில் உள்ள காய்களை எடுத்து விட சம்மதம் கொடுத்து விட்டாள். சகுனி உடனேயே தனது இடது மடியில் இருந்த வெள்ளை பகடை காய்களை எடுத்து வேகமாய் வந்து திரௌபதியின் காலடியில் வைக்கிறான். என்னம்மா நண்பர்களே, மகாபாரத கதைகள் பார்த்திங்களா? நம்ம நிறைய டிவியில் பார்த்துருக்குறோம், நிறைய கதைகள் மூலமாக கேட்டிருக்கோம், செவி வழியாக கேட்டிருக்கோம். இது உங்களுக்கு உண்மையான மகாபாரத கதைகள் அப்படியே உள்ளபடியே எடுத்துரைக்கிற கதை. அதனால் இதை பின்தொடருங்க, கேளுங்க. வேறு எதுவும் உங்களுக்கு கதைகளில் எதுவும் சந்தேகம் இருந்ததுனாலும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.